நறுக்கிற வெங்காயம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கண்ணன் சமையல். நம்ம எப்போவுமே சமையலறைக்கும் சாப்பாட்டுக்கும் ஒருபோதும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்போம். நீங்கள் சமைச்ச உணவு வீணாகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வீணாவதற்கு முக்கிய காரணம் கண் திருஷ்டி தான். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா பார்த்து நம்ம சமைப்போம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீட்டில் சில சாப்பிட முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்படி பார்த்திங்கன்னா சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். அப்படின்னா திடீர்னு வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வரும். ஸோ இது எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி வரதுக்கு காரணமே கண் திருஷ்டி தான். நம்ம சமைச்ச சாப்பாடு எல்லாமே வீணாகிடும். ஆசையாக பார்த்து நம்ம சமையல் பண்ணும்போது அந்த சாப்பாட்டை வீட்டில் இருக்கவங்க சாப்பிடனா அதில் இருக்க பெரிய கஷ்டம் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். சில பேர் சமைக்க ஆரம்பிக்கும் போது கமகமன்னு வாசனை வரும். நாமே அதை உணர்ந்திருப்போம். பக்கத்து வீட்டில் ஏதோ சமைக்கிறாங்க, கமகமன்னு வாசனை வருது. தினமும் நம்ம பக்கத்து வீட்டில் என்ன சமைக்கிறாங்க, செமையாக வாசனை வருது அப்படி நம்மளே அதை உணர்ந்துருக்கிறோம். நம்ம அறியாமலேயே அந்த வாசம் வரக்கூடிய சாப்பாட்டை நம்ம சாப்பிட வேணும்னு ஒரு ஏக்கம் வரும். இந்த எண்ணம் தான் கண் திருஷ்டியாக மாறிடும்னு சொல்லுவாங்க. நம்ம சமைக்கும் சாப்பாட்டை பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்க போவதும் இல்லை, ருசிக்கு போவதும் இல்லை. இருப்பினும் அவர்கள் எண்ணம் எதிர்மறை ஆற்றலாக திரும்பிடுது, அவ்வளோதான். இதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்ம குறை சொல்லலை. சரி, இந்த பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு? நாம் சமைக்கும் உணவு வீணாமல் இருக்க என்ன செய்யலாம், அதுக்கான பரிகாரம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன பரிகாரம்? நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் நமக்கு சொல்லி கொடுத்தது தான். கடுகை நாம் சமையலில் சேர்ப்பதுக்கு மருத்துவ ரீதியாக சில காரணங்கள் இருக்குது. ஆனால் ஆன்மீக ரீதியாக கடுகு தாளிப்பு நம்முடைய சமையலில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நீக்குவதற்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. நம்முடைய சமையலை முடிச்சுட்டு, அதாவது குழம்பு செய்யும் போது நம்ம இறுதியாக கடுகு தாளிப்போம். அப்படி நம்ம கடுகு தாளிக்கும் போது கண் திருஷ்டி கழிக்கப்படும் சொல்கிறாங்க. இனிமே உங்கள் வீட்டில் மணக்க சைவம் சமைச்சாலும் சரி, அசைவம் சமைச்சாலும் சரி, 1 ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகை தாளித்து சமைச்ச எல்லா பொருளையும் விடுங்க. அவ்வளோதான். உங்கள் வீட்டில் சமைச்ச எல்லா பொருளுமே சூப்பராக இருக்கும். அடுத்த கண் திருஷ்டியும் உங்கள் சாப்பாட்டில் படாமல் வீணாகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்க திருப்தியாகவும் சாப்பிடவும் செய்வாங்க. பொதுவாகவே கடுகை சுற்றி போட்டால் எதுமறை ஆற்றல் நீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலேயே கடுகெல்லாம் சுற்றி போடுற பழக்கம். அதே போல் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டையும் நம்ம கடுகால் தாளித்து போடும்போது அதில் இருக்க கண் திருஷ்டி போகும்னு சொல்லுவாங்க. இந்த பரிகாரம் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம்.